ஹலோ, இந்த Revit tutorial நம்ம வால் பேஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ நியூ ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு மெட்ரிக் ஜென்ரிக் வால் பேஸ்ட் ஃபேமிலியை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஒரே ஒரு வால் சர்ஃபேஸ் மட்டும் இருக்குது. இந்த வால் சர்ஃபேஸ் மேலே தான் நம்ம மாடல் பண்ணணும். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட் சைடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்க சைடில் தான் நம்ம இப்போ மாடல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாலுக்கு பேரலாக ஒரு ரெஃபரன்ஸ் லைனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இப்போ பராமீட்டரை செட் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் வாலோட பிளேஸ்மெண்ட் சைடை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பராமீட்டரை க்ரியேட் பண்ணலாம். இப்போ க்ரியேட் பண்ண டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பராமீட்டரில் போய் விட்த்துன்னு ஒரு பராமீட்டரை இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இப்போ என்ன டைமென்ஷன் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஸோ இப்போ ஆகிய 2 ரெஃபரன்ஸ் லைன் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக 2 ரெஃபரன்ஸ் லைனை ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிவிட்டு அகைன் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த 3 ரெஃபரன்ஸ் லைனுக்குமே நம்ம EQ செட் பண்ணுறோம். ஸோ அகைன் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம லென்த் பராமீட்டரை செட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் பாடி போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ட்ராப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ண ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே இதை ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு அதை நம்ம இதில் வச்சு கன்ஸ்ட்ரெயின்ஸ் லாக் பண்ணிடலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் கரெக்டாக லாக் ஆகிடுச்சான்னு பார்க்க வேண்டி டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் சைட் போயிட்டு அகெயின் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணுவோம். இது எதுக்குன்னா ஹைட் பராமீட்டர் செட் பண்ண. ஸோ இப்போ டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லெவல் அண்டு நம்ம க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் லைனை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம பராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அலைன் டூல் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் எக்ஸ்ட்ரூஷனை அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் மெட்டீரியல் கிட்டே இருக்கிற குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ பராமீட்டரில் போய் புது மெட்டீரியல் பராமீட்டரை அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லோட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளாடி ஃபேமிலியை கொண்டு போயிடலாம். ஸோ வால் ஃபேஸ் ஃபேமிலியை பொறுத்தவரை நம்ம இதை வால் சர்ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வேறு எந்த கைண்ட் சர்ஃபேஸ்லேயுமே இது யூஸ் ஆகாது. ஸோ எலமெண்ட்ஸ் லைக் வால் கிளாடிங், அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரிப்பட்டது, இந்த மாதிரிப்பட்ட எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வால் பேஸ்ட் ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணி இதில் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட எடிட் டைப்புக்குள்ளாடி போகலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா பராமீட்டர்ஸுமே ஆல்ரெடி ஸோ மெட்டீரியல் பராமீட்டர் இருக்குது அண்ட் டைமென்ஷன் பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை அவங்களுக்கு எப்படி ஆல்டர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ வால் பேஸ்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி நம்ம வாலில் வாய்ட்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வேண்டி நான் இந்த சேம் ஃபேமிலியை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எக்ஸ்ட்ரூஷனில் இருக்கிற கன்ஸ்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரூஷனை நான் வாய்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூஷனை வாய்டாக கன்வெர்ட் பண்ணால் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் சாலிட் ஃபார்ம்லேருந்து ஒயிட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபைல போய் கட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு வாய்ட் அண்ட் வாலை செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒயிட் கட் ஆகிரும். ஸோ இப்போ அங்கேயும் லோட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா தெரியும் நம்ம ஃபேமிலி பிளேஸ் பண்ண இடத்துல எல்லாமே வாய்ட் கட் ஆகி இருக்குது. ஸோ வால் பேஸ்ட் Revit ஃபேமிலி டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம ஃப்ளோர் பேஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த Revit டுட்டோரியல். அண்ட் Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.